ஓம் சாந்தி 21/12/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 5/3/2008 மதுபன். முரளியின் தலைப்பு சங்கமயுகத்தின் வங்கியில் சைலன்ஸ் சக்தி மற்றும் உயர்ந்த செயல்களை சேமிப்பு செய்யுங்கள். சிவ மந்திரத்தின் மூலம் நான் என்ற பற்றை மாற்றி விடுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சிநேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட சிநேகம் என்ற விமானத்தில் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். இந்த சிநேகம் என்ற விமானம் மிக எளிதாக சிநேகமானவரிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இன்று விசேஷமாக அனைத்து அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்கள் பரமாத்மாவின் அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சிநேகத்தில் மூழ்கி இருக்கிறார். பரமாத்மாவின் இந்த சிநேகம் தந்தைக்கு சமமாக அஷரீரியாக சகஜமாக ஆக்கிவிடுகிறது. வியக்த உணர்விலிருந்து விலக்கி அவ்வியக்த நிலையில் அவ்வியக்த சொரூபத்தில் நிலைக்க செய்து விடுகிறது. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையையும் சமமான நிலையில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அதாவது, நான் குழந்தைகளாகிய உங்களுடைய ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்றார் பாபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பரமாத்மா அவர் குழந்தைகளுடைய ஸ்நேகத்தில் அன்பில் மூழ்கி இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ உயர்ந்த விஷயம். அப்போ அந்த பார்வையில் அந்த வார்த்தைகளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ ஒரு ஆழமான ஸ்நேகம் இருக்குது. அப்போ பாபா நம்முடைய ஸ்நேகத்தில் முழுகும் போது நம்ம ஈஸியாக அஷரீரி ஆயிடுறோம். வியக்தத்திலிருந்து விலகி அவ்வியக்த சொரூபத்தில் ஈஸியாக நிலைக்க முடிகிறது. ரொம்ப ஈஸியாக தந்தைக்கு சமமாக ஆக முடிகிறது. சுயம் அவரே நம்முடைய ஸ்நேகத்தில் மூழ்கி அவருக்கு சமமாக மாற்றி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொரு குழந்தையையும் சமமான நிலையில பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அப்படின்றார். இன்றைய நாள் அனைத்து குழந்தைகளும் சிவராத்திரி, அதாவது சிவ ஜெயந்தி, தந்தை மற்றும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பாபா மற்றும் தாதா இருவரும் அவரவர்களுடைய வதனத்தில் இருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் பிறந்த நாளை கொண்டாட வந்து சேர்ந்து விட்டார்கள். முழு கல்பத்திலும் தந்தை மற்றும் உங்களுடைய இந்த பிறந்த நாள் தனிப்பட்டதாக மற்றும் மிக அன்பானதாக இருக்கிறது. பக்தர்களும் இந்த உற்சவத்தை மிகவும் பாவனையுடன் அன்பாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இந்த தெய்வீக பிறவியில் என்ன உயர்ந்த அலௌகீக கர்மம் செய்தீர்களோ, இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை நினைவு சின்னமாக அல்ப காலத்திற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் செய்வதும் அதிசயம்தான். அதாவது, தெய்வீக பிறவில நீங்க செய்த உயர்ந்த அலௌகீக கர்மத்தை தான் பக்தர்கள் நினைவு சின்னமாக அல்ப காலத்திற்காக கொண்டாடிட்டு இருக்க அப்படின்றார். நினைவு சின்னத்தை கொண்டாடுபவர்களையும் நினைவு சின்னத்தை உருவாக்குபவர்களையும் பாருங்கள், எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. காப்பி அடிப்பதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய பக்தர்கள் அல்லவா. உங்களுடைய பக்தர்கள் அப்படின்னா உங்களை தானே காப்பி அடிப்பாங்க. எனவே உங்களுடைய உயர்ந்த தன்மைக்கான பலன் அந்த நினைவு சின்னத்தை உருவாக்குபவர்களுக்கு வரதானத்தின் ரூபத்தில் கிடைக்கிறது.
உங்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய இந்த உயர்ந்த தன்மையின் பலன் வரதானமாக கிடைச்சிடுது அப்படின்னா, அப்போ எவ்வளோ உயர்ந்த நிலையில நம்ம இருப்போம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நீங்கள் சம்பூர்ண தூய்மைக்கான விரதம் ஒரு பிறவிக்காக ஒரு முறை எடுக்கிறீர்கள். அவர்கள் காப்பி செய்கிறார்கள். ஒரு நாளுக்காக தூய்மையின் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் முழு பிறவியும் தூய்மையான உணவிற்கான விரதம் எடுக்கிறீர்கள். அவர்கள் ஒரு நாள் விரதம் எடுக்கிறார்கள். ஆக இன்று பாப்தாதா அமிர்த வேளையில் பார்த்து கொண்டிருந்தார். உங்கள் அனைவருடைய பக்தர்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய விசேஷ தன்மையும் நன்றாக இருக்கிறது. ஆக நீங்கள் அனைவரும் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம், அதாவது உணவிலும் சரி, மனதின் சங்கல்பத்தின் தூய்மையிலும் சரி, வார்த்தைகளில் செயல்களில் சம்பந்தம் தொடர்பில் வந்து கொண்டே செயல்களில் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் எடுத்தீர்களா? எடுத்தீர்களா அல்லது கொஞ்சம் எடுத்தீர்களா? தூய்மை பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. பூஜைக்குரிய நிலை அடைவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. உயர்ந்த பிராப்திக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆக இங்கு வந்திருக்கும் பாக்யவான் ஆத்மாக்கள் அனைவரும் சோதனை செய்யுங்கள். இந்த பிறவியின் உற்சவம் தூய்மையாகுவதற்கான உற்சவம் நான்கிலும், அதாவது பிரம்மச்சரியத்தின் தூய்மை மட்டும் இல்லாமல் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பிலும் தூய்மை. இந்த விரதம் உறுதியாக எடுத்துக்கொண்டீர்களா? எடுத்துக்கொண்டீர்களா? யார் உறுதியாக எடுத்துக்கொண்டீர்களோ, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமற்றவர்கள் உறுதியாக எடுத்துக்கொண்டவர்கள் கை உயர்த்தங்கள். பக்காவா? பக்காவா? எவ்வளவு பக்கா? யாராவது அசைத்தால் அசைந்து விடுவீர்களா? அசைந்து விட மாட்டீர்களா? அவ்வப்போது மாயா வந்து விடுகிறதல்லவா? மாயாவிற்கு விடை கொடுத்து விட்டீர்களா அல்லது அவ்வப்போது அனுமதி கொடுத்து விடுகிறீர்களா? வந்து விடுகிறதா? சோதனை செய்யுங்கள். உறுதியான விரதம் எடுத்துக்கொண்டீர்களா? சதா காலத்திற்கும் விரதம் எடுத்துக்கொண்டீர்களா அல்லது அவ்வப்பொழுதா? சில நேரம் கொஞ்சமாக, சில நேரம் அதிகமாக, அல்லது சில நேரம் உறுதியாக, சில நேரம் பலவீனமாக என்று அப்படி இல்லைதானே? விரதம் எடுத்திருக்கீங்க. சதா காலத்திற்கான விரதம் எடுத்திருக்கீங்களா? அல்லது சில நேரம் எடுத்திருக்கீங்க, சில நேரம் கொஞ்சமாக எடுத்திருக்கீங்க, சில நேரம் அதிகமாக எடுத்திருக்கீங்க, சில நேரம் உறுதியாக எடுத்திருக்கீங்க, சில நேரம் எடுத்திருக்கீங்க ஆனால் பலவீனமாக எடுத்திருக்கீங்க, அப்படி இல்லை தானே அப்படின்னு கேட்குறார். ஏனென்றால் பாப்தாதாவின் அன்பு என்ற விஷயத்தில் அனைவரும் 100% விடவும் அதிகம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். பாப்தாதா மீது அன்பு இருக்கானா? இருக்கு, 100% விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பாப்தாதாவின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று ஒருவேளை பாப்தாதா கேட்டால் அனைவரும் மிகுந்த ஊக்க உற்சாகத்துடன் கைகளை உயர்த்துகிறீர்கள். அன்பில் சதவிகிதம் சிலருக்கு தான் குறைவாக இருக்கிறது. அதாவது அன்பு எல்லாருக்குமே இருக்கு, 100% விட அதிகமாக இருக்கு, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்றார். மெஜாரிட்டியானோருக்கு அன்பு இருக்கிறது. ஆக எப்படி அன்பில் பாஸ் ஆகி இருக்கிறீர்கள்? பாப்தாதாவும் மெஜாரிட்டியானோர் அன்பில் பாஸ் ஆகி இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தூய்மையின் விரதத்தில் 4 ரூபங்களிலும், அதாவது எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு, இந்த 4 ரூபங்களிலும் சம்பூர்ண தூய்மையை கடைபிடிப்பதில் சதவிகிதம் வந்து விடுகிறது.
இப்பொழுது பாப்தாதா என்ன விரும்புகிறார்? பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். சமமாகுவதற்கான உறுதிமொழி என்ன எடுத்திருக்கிறீர்களோ அதன்படி ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தந்தையின் ரூபம் தென்பட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தைக்கு சமமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். பாப்தாதாவின் வார்த்தைகள் வரதானமாக ஆகிவிடுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் இதை சோதனை செய்யுங்கள். பாப்தாதாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வரதானமாக ஆயிடுறது. அதுபோல என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தந்தைக்கு சமமான வார்த்தைகளாக இருக்கா, வரதானமாக இருக்கா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படின்றார். என்னுடைய முகத்தில் தந்தையின் ரூபம் தென்படுகிறதா என்று சோதனை செய்யுங்கள். தந்தையின் ரூபம் என்ன? நிரம்பிய தன்மை. அனைத்து விஷயங்களிலும் நிரம்பிய தன்மை. அதாவது சிவ் பாபா அனைத்து குணங்களிலும் அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவர். அவருடைய ரூபம் நம்முடைய முகத்துல தெரியணும் அப்படின்னா நாம கூட அந்த குணங்களில் அந்த சக்திகளில் நிரம்பியவராக இருக்கணும். மற்றபடி ஜோதி நம்முடைய முகத்துல தெரியுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுபோல் ஒவ்வொரு குழந்தையின் கண்கள், ஒவ்வொரு குழந்தையின் முகம் தந்தைக்கு சமமாக இருக்கிறதா? சதா சிரித்த முகம் இருக்கிறதா? அல்லது சில நேரம் கவலையான, சில நேரம் சங்கல்பத்தின், சில நேரம் சோர்வான, சில நேரம் அதிக உழைப்பிற்கான அப்படிப்பட்ட முகம் இல்லைதானே? ஃபுல் டே உங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. சிரிச்ச முகமாகவே இருக்கா, மலர்ந்த முகமாகவே இருக்கா, முக மலர்ச்சி இருக்கா, அல்லது கவலையான முகமா இருக்கா, வீண் எண்ணங்களின் முகமாக இருக்கா, சோர்வான முகமா இருக்கா, உழைப்பின் முகம் இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்றார். ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். மனதிற்குள்ள என்ன இருக்கோ என்ன ஓடுதோ அது முகத்துல ஈஸியா தெரிஞ்சிடும். சதா மலர்ந்த ரோஜாவாக இருக்க வேண்டும். சில நேரம் ரோஜா போன்று மலர்ந்திருக்கும் முகம் சில நேரம் வேறு ஏதாவதாக ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் பிறவி எடுத்த உடனேயே பாப்தாதா மாயை உங்களுடைய இந்த உயர்ந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும் என்று இதையும் சொல்லிவிட்டார். ஆனால் மாயாவின் வேலை வருவது சதா தூய்மையின் விரதம் எடுத்திருக்கும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலை தூரத்திலேயே மாயாவை விரட்டி விடுவது. அதாவது மாயா வரும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வேலை என்னன்றது சொல்றாரு. மாயாவினுடைய வேலை அது வருது. ஆனா தூய்மையின் விரதம் எடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய வேலை என்ன? தூரத்திலிருந்தே அதை விரட்டணும். சில குழந்தைகள் மாயாவை தூரத்திலேயே விரட்டுவதில்லை என்பதை பாப்தாதா பார்க்கிறார். மாயா வந்து விடுகிறது, வரவிட்டு விடுகிறார்கள். அதாவது மாயாவின் பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள். ஒருவேளை தூரத்திலேயே விரட்டவில்லை என்றால் மாயாவிற்கும் பழக்கமாகிவிடும். இங்கு எனக்கு அமர்வதற்கு அனுமதிக்கிறார்கள் என்பதை அது அறிந்து கொண்டு விடுகிறது. அமர வைப்பதின் அடையாளம் மாயை வருகிறது. இது மாயா என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் என்ன யோசிக்கிறீர்கள் தெரியுமா? இப்போது சம்பூர்ணம் ஆகிவிட்டோமா என்ன? யாரும் சம்பூர்ணம் ஆகவில்லை. இப்பொழுது இன்னும் ஆகிக் கொண்டிருக்கிறோம், ஆகிவிடுவோம். இப்படி ஓம் ஓம் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறீர்கள். அதாவது ரொம்ப அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மாயா வருது, தூரத்திலேயே நீங்க விரட்டணும், ஆனா அமர வைக்கிறீங்க. அமர வைப்பதின் அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறார். மாயா வருது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா மாயா வருது யோசிக்கிறீங்க. ஆனா என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? இப்போ என்ன சம்பூர்ணம் ஆயிட்டோமா? யார் ஆயிருக்காங்க? இன்னும் யாரும் சம்பூர்ணமாக ஆகல. ஆகிக்கொண்டிருக்கிறோம், ஆயிடுவோம்
அப்படி ஓம் ஓம் என்று சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப அது நல்லா உட்கார்ந்துடுறது. இது மாயாவிற்கு அமர்வதற்கான பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தந்தை ஒவ்வொரு குழந்தையையும், கடைசி நம்பர் குழந்தையையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? கடைசி நம்பரும் கூட தந்தைக்கு பிரியமானவர் அல்லவா? எனவே கடைசி நம்பர் குழந்தையையும் சதா ரோஜா மலராக பார்க்க விரும்புகிறார். மலர்ந்திருக்க வேண்டும், வாடி போனவர்களாக அல்ல. வாடி போகுவதற்கான காரணம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பது. அதாவது கேர்லெஸ்னஸ், அலட்சியமாக இருப்பது. அதாவது நடந்து விடும், பார்த்து விடுவோம், செய்து விடுவோம், அறிந்து விடுவோம் என்று சொல்வது. ஆக இந்த ஓம் ஓம் என்ற பாஷை கீழே விழவைத்து விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள். எவ்வளவு காலம் சென்றுவிட்டது. இப்பொழுது நேரத்தின் அருகாமைக்கான மற்றும் திடீரென்று நடப்பதற்கான செய்கையை பாப்தாதா கொடுத்து விட்டார். கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்ல, கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் எவர் ரெடியாக அலர்ட்டாக இருப்பது அவசியமாகும். அலர்ட்டாக இருப்பதற்கு என்னுடைய மனம் மற்றும் புத்தி சதா சுத்தமாக மற்றும் தெளிவாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். சுத்தமாகவும் இருக்க வேண்டும், தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதற்காக உரிய நேரத்தில் வெற்றி அடைவதற்காக மனதில், புத்தியில் கேட்சிங் பவர் மற்றும் டச்சிங் பவர் இரண்டும் மிகவும் அவசியமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர இருக்கிறது. ஆகையால் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சுத்தமான மற்றும் தெளிவான மனம் மற்றும் புத்தி இருந்தால் தந்தையின் செய்கைகளை, கட்டளைகளை, ஸ்ரீமத்தை கேட்ச் செய்ய முடியும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற டச்சிங் ஏற்படும். அதாவது மனம் கிளீனா இருக்கணும், புத்தி கிளியரா இருக்கணும். சுத்தமான மனம், தெளிவான புத்தி, இது ரெண்டு இருந்ததுன்னா சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், நீங்க எங்கே இருந்தாலும், தூரத்துல அமர்ந்திருந்தாலும் பாபாவுடைய செய்கைகளை கேட்ச் பண்ண முடியும். பாபாவுடைய டைரக்ஷன்ஸ், ஸ்ரீமத் என்ன, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்ற அந்த டச்சிங் நீங்க கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றார். ஆகையால் பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார், தற்சமயத்தில் சைலன்ஸ் சக்தியை தன்னிடம் எவ்வளவு சேமிக்க வேண்டுமோ சேமித்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ அப்படி மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். வீண் எண்ணங்கள் கனவிலும் தொடக்கூடாது. அப்படிப்பட்ட மன கட்டுப்பாடு தேவை. எனவேதான் மனதை வென்றவர் உலகத்தை வென்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தூல கர்மேந்திரியம் கை இருக்கிறது. அதை எப்பொழுது தேவையோ, எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் கட்டளைப்படி நடத்த முடியும். அதே போன்று மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தும் சக்தி ஆத்மாவில் ஒவ்வொரு நேரத்திலும் எமர்ஜாகி இருக்க வேண்டும். நம்முடைய கையையோ காலையோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்போம். எப்போ வேணுமோ, எவ்வளோ நேரம் வேணுமோ நம்ம கட்டளைப்படி நடத்துகிறோம். அதே போல மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தும் சக்தி ஆத்மாவில் ஒவ்வொரு நேரத்திலும் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றார். யோகா நேரத்தில் அனுபவம் ஆகிறது. ஆனால் காரியங்கள் செய்யும் போது, விவகாரங்கள் செய்யும் போது, சம்பந்தத்தில் வரும்போது அனுபவம் குறைவாக இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. திடீரென்றுதான் டெஸ்ட் பேப்பர் வரப்போகிறது. ஏனென்றால் கடைசி ரிசல்ட்க்கு முன்பும் கூட இடையிடையில் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கப்படுகிறது. அதுபோல எப்போ வேணாலும் டெஸ்ட் பேப்பர் வரும்.
சோதனை தாள் வரும். நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆவீங்க அப்படின்னு சோதனை செய்கிறதுக்கு கூட டெஸ்ட் பேப்பர் கொடுக்கப்படுது. ஆகையால மனம் மற்றும் புத்தியை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சிருக்கணும். உங்கள் டைரக்ஷன் படி நடத்தணும். ஆத்மாவில் இது எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். ஆக இந்த பிறந்த நாள் அன்று விசேஷமாக என்ன செய்வீர்கள்? சைலன்ஸ் சக்தியை எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேமியுங்கள். ஒரு வினாடியில் ஸ்வீட் சைலன்ஸ் அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். ஏனென்றால் சயின்ஸ் மற்றும் சைலன்ஸ், சயின்ஸும் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சயின்ஸை பாருங்க எவ்வளோ தீவிர வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சைலன்ஸ் சக்தி உடையவர்கள் நீங்கள் கூட தீவிர வேகத்தில் உங்களுடைய முயற்சியில் இறங்கணும். ஒரு செகண்டில் ஸ்வீட் சைலன்ஸ்னுடைய அனுபவத்தில் மூழ்கிடணும். அப்போதுதான் சயின்ஸ் மீது சைலன்ஸ் சக்தியின் வெற்றியானது மாற்றத்தை ஏற்படுத்தும். சைலன்ஸ் சக்தியின் மூலம் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும், அலைந்து கொண்டிருக்கும் மனதை அமைதிப்படுத்த முடியும். ஆகையில சைலன்ஸ் சக்தியை நீங்கள் சேமிங்க. அப்போதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்றார். தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவிற்கு கூட நீங்கள் உதவி செய்ய முடியும், ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும். அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை அமைதிப்படுத்த முடியும். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். நெருக்கமான குழந்தை யாராவது சிறிது அலைச்சலில் அல்லது ஷரீர கணக்கு வழக்கில் இருந்தால் அதிகாலையில் எழுந்து அந்த குழந்தைக்கு சைலன்ஸ் சக்தியின் சகாஷ் கொடுத்தார். மேலும் அவரும் அனுபவம் செய்தார். எனவே கடைசியில் இந்த சைலன்ஸ் சேவையின் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கும். சூழ்நிலையின் அனுசாரம் இதை மிகவும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். சைலன்ஸின் சக்தி அல்லது தன்னுடைய உயர்ந்த கர்மத்தின் சக்தியை சேமிக்கும் வங்கி இப்பொழுது மட்டுமே திறக்கப்படுகிறது. வேறு எந்த பிறவியிலும் சேமிப்பு செய்வதற்கான வங்கியே இருக்காது. ஒருவேளை இப்பொழுது சேமிக்கவில்லை என்றால் வங்கியே இருக்காது. பிறகு எங்கு சேமிப்பு செய்வீர்கள்? எனவே சேமிப்பு சக்தியை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டுமோ இப்பொழுதே செய்து விடுங்கள். என்ன யோசிக்க வேண்டுமோ இப்பொழுதே யோசித்துக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களும் சொல்கிறார்கள். அதாவது லௌகீகத்திலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலையை முடிக்கணும். படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த வயசுக்குள்ளே படிச்சிடணும். சம்பாதிக்கணும்னா இந்த வயசுக்குள்ளே சம்பாதிக்கணும். இந்த வயசுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா யோசித்து நல்லா செய்திடணும். அதுபோல பாப்தாதா கூட இப்பொழுது என்ன யோசிக்கிறீர்களோ அது யோசனையாக இருக்கும். சிறிது காலத்திற்கு பிறகு நேரம் நெருக்கத்தில் வரும்போது அந்த யோசனை பச்சாத்தாபத்தின் ரூபத்தில் மாறிவிடும். அதாவது இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்க வேண்டும் என்று யோசனை யோசனையாக இருக்காது, பச்சாத்தாபமாக மாறிவிடும். லௌகீகத்தில் என்ன சொல்லுவாங்க, காலகாலத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்திடணும். இல்லைன்னா பின்னாடி உட்காந்து வருத்தப்படணும், பச்சாதாபப்படணும். நான் செய்திருக்கணும் அல்லது செய்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ யோசிச்சா அதுக்கு பேர் யோசனை. காலம் கடந்த பின்னாடி யோசிச்சோன்னா அதுக்கு பேர் யோசனை இல்லை, பச்சாதாபம் அப்படின்னு சொல்றார். அந்த யோசனை பச்சாதாபமாக மாறிடுறது. அப்போ நாம் இப்போ முயற்சி செய்யலைன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ சொன்னார் பாபா, எவ்வளோ அழகாக புரிய வச்சார். நாமும் செய்யணும் தான் நினச்சோம், ஆனால் செய்யலை.
அப்படின்னு உட்கார்ந்து பச்சாத்தாபப்படக்கூடாது. ஆகையால் பாப் தாதா முன்கூட்டியே இந்த செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். சைலன்ஸ் சக்தியை சேமியுங்கள். என்ன நடந்தாலும் ஒரு வினாடியில் சைலன்ஸில் மூழ்கி விடுங்கள். முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. சேமிக்கும் முயற்சியை இப்பொழுதுதான் செய்ய முடியும். ஆக குழந்தைகளின் மீது பாப் தாதாவிற்கு சிநேகம் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையையும் பாப் தாதா தன் கூடவே அழைத்து செல்ல விரும்புகிறார். கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன் என்று என்ன உறுதிமொழி செய்தீர்களோ அதை கடைபிடிப்பதற்கு சமமாக ஆக வேண்டும். சமமானவர்கள்தான் கூடவே செல்வார்கள். கூறியிருக்கிறேன் அல்லவா, டபுள் ஃபாரினர்ஸுக்கு கையோடு கை கோர்த்து நடக்க பிடிக்கிறது. எனவே ஸ்ரீமத் என்ற கை மீது கை இருக்க வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத், அது உங்களுடைய வழி. இதற்குதான் கையோடு கை கோர்ப்பது என்று சொல்லப்படுகிறது. இன்று பிறந்த நாள் உற்சவம் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாப் தாதாவிற்கும் குஷி இருக்கிறது, பெருமிதமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் சதா உற்சாகத்துடன் உற்சவம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒவ்வொரு நாளும் உற்சவம் கொண்டாடுகிறீர்களா அல்லது விசேஷ நாட்களில் மட்டுமா? சங்கமயுகம் முழுவதும் உற்சாகம்தான். யுகமே உற்சவம்தான். வேறு எந்த யுகமும் சங்கமயுகம் போன்று கிடையாது. ஆக நான் சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற ஊக்கம், உற்சாகம் அனைவரிடமும் இருக்கிறது தானே? இருக்கிறதா? ஆகியே தீர வேண்டும். அல்லது பார்ப்போம், ஆகுவோம், செய்வோம், இந்த ஓம் ஓம் என்று சொல்வதில்லை தானே? ஆகியே தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்தங்கள். ஆகியே தீர வேண்டும். தியாகம் செய்ய வேண்டி இருக்கும், தவம் செய்ய வேண்டி இருக்கும், எதையும் தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். தயாரா? அனைத்தையும் விட உயர்ந்த தியாகம் எது? தியாகம் செய்வதில் ஒரு வார்த்தைதான் மிக பெரிய தடையாக இருக்கிறது. தியாகம், தவம், வைராக்கியம், அதாவது எல்லையற்ற வைராக்கியம். இதில் ஒரே ஒரு வார்த்தைதான் தடையாக இருக்கிறது. தெரியும் தானே? எந்த ஒரு வார்த்தை என்பதை அறிவீர்கள் தானே? நான். தேக அபிமானத்தின் நான். அதாவது இந்த நான் என்ற வார்த்தை தான் தடையாக இருக்கு. ஆகையில இதை நீங்க தியாகம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போதான் தந்தைக்கு சமமாக ஆக முடியும். எப்பொழுதெல்லாம் என்னுடையது என்று சொல்கிறீர்களோ முதலில் என்ன நினைவிற்கு வருகிறது? என்னுடைய பாபா. என்னுடைய பாபா வருகிறது தானே? உங்களுடையது எதுவாக இருந்தாலும் என்னுடையது என்று சொல்லும் போது முதலில் பாபா என்று சொல்வது பழக்கமாகிவிட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் போதே என்னுடைய பாபா அப்படின்னு வந்துடுறது இல்லையா? 1008 விஷயங்கள் இருந்தாலும் பாபா என்னுடையவர், என்னுடைய பாபா, மேரா பாபான்னு சொல்றீங்க. அதேபோல் நான் என்று சொல்கிறீர்கள். எப்படி என்னுடைய பாபா என்பது மறப்பதில்லையோ, யாரிடமாவது என்னுடையது என்று சொல்லும் போது பாபா என்ற வார்த்தை நினைவிற்கு வந்து விடுகிறதோ, அதேபோல் நான் என்று சொல்லும் போது முதலில் ஆத்மா நினைவிற்கு வர வேண்டும். நான் யார்? ஆத்மா. நான் ஆத்மா இதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மற்றும் எனது, அதாவது எல்லைக்குட்பட்டது நீங்கி எல்லையற்றதாக ஆகிவிட வேண்டும். முடியுமா? முடியுமா? தலையசையுங்கள். பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
நான் என்று சொன்னதும் உடனடியாக ஆத்மா என்பது வரவேண்டும். எப்பொழுது நான் என்ற அகங்காரம் வருகிறதோ அப்பொழுது ஒரு வார்த்தை நினைவிற்கு வரவேண்டும். செய்விப்பவர் யார்? தந்தை செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். காரியம் செய்கின்ற பொழுது செய்விப்பவர் என்ற வார்த்தை சதா நினைவில் இருக்க வேண்டும். நான் என்ற அகங்காரம் வரக்கூடாது. அதாவது என்னுடைய கருத்து, என்னுடைய கடமை என்று வரக்கூடாது. கடமைக்கான போதையும் அதிகமாக இருக்கிறது. அதாவது சேவையினுடைய டியூட்டிஸ் கிடைக்கும் இல்லையா, அதுலேயும் சிலருக்கு அகங்காரம். பாபாவுடைய சேவை தான், சேவாதாரியாகி டியூட்டி தான் செய்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டி கிடைச்சிருக்கே, இது அந்த டியூட்டியை விட நல்ல டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடமையின் போதை கூட நிறையவே இருக்கு அப்படின்றார். அல்லது நான் செய்துட்டு இருக்கிறேன், நல்லா செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த போதையும் இருக்கும். உங்களுடைய கடமைதான், ஆனால் அதை கொடுக்கக்கூடிய வள்ளல் யார்? சரி, நீங்க டியூட்டி செய்றீங்க, சேவையினுடைய டியூட்டி நல்லாவே செய்றீங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தது யாரு? வள்ளல் யாரு? இந்த கடமையும் பிரபுவின் கொடையாகும். பிரபுவின் கொடையை என்னுடையது என்று நினைப்பது, யோசிப்பது நன்றாக இருக்கிறதா? பாப்தாதா ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுது ரிசல்ட் விரும்புகிறார். இந்த ஒரு மாதம் இதை இயல்பான சுபாவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நேச்சுரல் நேச்சராக ஆக்குங்க அப்படின்றார். ஏனென்றால் இயல்பான சுபாவம் அவ்வளவு விரைவாக மாறிவிடாது. எனவே பாப்தாதா கூறியதை இயல்பான சுபாவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சதா உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையின் முகம் தென்பட வேண்டும். நடத்தையின் மூலம் தந்தையின் ஸ்ரீமத் தென்பட வேண்டும். சதா சிரித்த முகமாக இருக்க வேண்டும். சதா திருப்தியாக இருந்து திருப்திப்படுத்தும் நடத்தை இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு மாதத்திற்கு உங்களுடைய நேச்சுரல் நேச்சராக ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கர்மத்திலும் கர்மம் மற்றும் யோகா சமநிலையில் இருக்க வேண்டும். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லட்டுமா? பாபா, இது என்னுடைய சுபாவம், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் இல்லை, என்னுடைய சுபாவமே இப்படிதான் என்கிறார்கள். இப்பொழுது பாப்தாதா என்ன கூறுவார்? என்னுடைய சுபாவமா? அதாவது நாம பாப்தாதா கிட்ட பாபா என்னுடைய சுபாவமே இப்படிதான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சுபாவமா அப்படின்னா உங்களுடைய சுபாவமா அது அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய பேச்சே இப்படிதான் என்று சிலர் சொல்கிறார்கள். கோபப்படவில்லை, என்னுடைய பேச்சு கொஞ்சம் சத்தமாக இருக்கிறது, கொஞ்சம் வேகமாக பேசிவிட்டேன் என்கிறார்கள். அதாவது நாங்க கோபப்படல, எங்க பேச்சே அப்படிதான் இருக்கு, நாங்க சத்தமா தான் பேசுவோம், வேகமா தான் பேசுவோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதற்கு பாப்தாதா, பாருங்கள் எவ்வளவு இனிமையிலும் இனிமையாக பேசுகிறார்கள். பாப்தாதா கூறுகிறார், எதை நீங்கள் என்னுடைய சுபாவம் என்று நினைக்கிறீர்களோ அதை என்னுடையது என்று சொல்வது தவறு. என்னுடைய சுபாவம் என்கிறீர்களே, இது ராவணனுடைய சுபாவமா அல்லது உங்களுடைய சுபாவமா? உங்களுடைய சுபாவம் அனாதி காலம், ஆதி காலம், பூஜ்ய காலத்திற்கான ஒரிஜினல் சுபாவம் ஆகும். ராவணனின் பொருளை எனது எனது என்று சொல்கிறீர்கள், ஆகையால் செல்வதில்லை. மாற்றான் பொருளை தன்னுடையதாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? யாராவது மாற்றான் பொருளை தன்னிடம் பத்திரப்படுத்தி வைத்தால்
மறைத்து வைத்தால் அவரை நல்லவர் என்று ஏற்றுக்கொள்வார்களா? எனவே ராவணனின் சுபாவத்தை, மாற்றான் சுபாவத்தை என்னுடையது என்று ஏன் சொல்கிறீர்கள்? மிக பெருமிதத்துடன் என்னுடைய தோஷமில்லை, என்னுடைய சுபாவமே இப்படிதான் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதாவின் மனதையும் தாஜா செய்ய முயற்சி செய்கிறீர்கள். இப்பொழுது இதற்கு முடிவு விழா கொண்டாடுவீர்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? மனதார சொல்லுங்கள், உள்ளபூர்வமாக சொல்லுங்கள். எங்கு மனம் இருக்குமோ அங்கு அனைத்தும் நடந்துவிடும். இது என்னுடைய சுபாவம் இல்லை என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவரின் சுபாவம், இதை நான் வைத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் இறந்து வாழ்பவர்கள் அல்லவா? உங்களுடையது பிராமண சுபாவமா அல்லது பழைய சுபாவமா? ஆக பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நன்றாக கொண்டாடுங்கள், நடனமாடுங்கள், விளையாடுங்கள். ஆனால் ஆனால் என்பதும் இருக்கிறது. அனைத்தும் செய்தாலும் சமமாக ஆகியே தீர வேண்டும். சமமாக ஆகாமல் கூடவே எப்படி செல்ல முடியும்? தந்தைக்கு சமமாக ஆகவில்லை என்றால் கஸ்டம்ஸில், அதாவது சுங்கத்துறையில், தர்மராஜ்புரியில் நிற்க வேண்டி இருக்கும். கூடவே செல்ல மாட்டீர்கள். எனவே தாதிகள் சொல்லுங்கள், 1 மாத காலம் ரிசல்ட் பார்க்கலாமா? பார்க்கலாமா? சொல்லுங்கள், பார்க்கலாமா? 1 மாதம் கவனம் செலுத்துவீர்களா? 1 மாத காலம் கவனம் செலுத்தினால் இயல்பாகிவிடும். மாதத்தில் 1 நாள் கூட விட்டுவிடக் கூடாது. தாதிகள் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறீர்கள். நல்லது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் சுப பாவனை, சுப விருப்பம் என்ற கை கொடுங்கள். எப்படி யாராவது கீழே விழுந்து விட்டால் அவரை அன்பாக கை கொடுத்து தூக்குகிறார்கள். அதுபோல் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் என்ற கை கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள். சரிதானே? நீங்கள் குறைவாக சோதனை செய்கிறீர்கள். காரியம் செய்த பிறகு சோதனை செய்கிறீர்கள். நடந்துவிட்டதல்லவா? முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். முதலில் செய்யுங்கள், பிறகு யோசியுங்கள். அப்படியே செய்தே ஆக வேண்டும். நல்லது. இப்பொழுது பாப்தாதா எந்த ட்ரில் செய்விக்க விரும்புகிறார்? 1 வினாடியில் அமைதி சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள். மனமும் புத்தியும் ஒருமுகமாகிவிட வேண்டும். முழு நாளில் இடையிடையில் 1 வினாடி ஒதுக்கி பயிற்சி செய்யுங்கள். சைலன்ஸின் சங்கல்பம் செய்தீர்கள், சொரூபம் ஆகிவிட்டீர்கள். இதற்கு நேரத்தின் அவசியம் இல்லை. 1 வினாடிக்கான பயிற்சி செய்யுங்கள். சைலன்ஸ். நல்லது. நாலாபுறங்களிலும் பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு சதா உற்சாகத்தில் இருந்து சங்கமயுகத்தின் உற்சவம் கொண்டாடக்கூடிய, இப்படி ஊக்கம், உற்சாகம் என்ற ரெக்கைகளினால் பறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், சதா மனம் மற்றும் புத்தியை ஒருமுகத்தன்மையின் அனுபவியாக ஆக்கக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமமாகக்கூடிய ஊக்கத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய தந்தையை பின்பற்றும் குழந்தைகளுக்கு, சதா ஒருவருக்கொருவர் அன்பு, சிநேகம், தைரியம் கொடுக்கக்கூடிய, தந்தையின் உதவி என்ற வரதானம் கொடுக்கக்கூடிய வரதானி குழந்தைகளுக்கு, மகாதானி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் பல கோடி 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 மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரதானம்.
சதா தனிமை மற்றும் சிந்தனையில் பிஸியாக இருக்கக்கூடிய எல்லையற்ற வானப்பிரஸ்தி ஆகுங்கள். தற்சமயத்தின்படி நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையின் அருகில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்திகள் ஒருபோதும் பொம்மை விளையாட்டு விளையாட மாட்டார்கள். அவர்கள் சதா தனிமை மற்றும் இறை சிந்தனையில் இருப்பார்கள். எல்லையற்ற வானப்பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும் சதா ஒருவரின் நினைவில் மூழ்கி, அதாவது நிரந்தரமாக ஏகாந்தத்தில் இருங்கள். கூடவே ஒருவரை பற்றிய சிந்தனை செய்து நினைவு ஸ்வரூபமாக ஆகுங்கள். அனைத்து குழந்தைகளுக்காக பாப் தாதாவிற்கு இந்த சுப ஆசைதான் இருக்கிறது. இப்பொழுது தந்தை மற்றும் குழந்தைகள் சமமாகிவிட வேண்டும். சதா நினைவில் மூழ்கியிருக்க வேண்டும். அதாவது சதா நினைவில் அடங்கியிருக்க வேண்டும். சமமாகுவதுதான் உள்ளடங்கி இருப்பதாகும். இதுவே வானப்பிரஸ்த நிலையின் அடையாளமாகும். ஸ்லோகன்: நீங்கள் தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைத்தால் தந்தை உதவி என்ற 1000 அடி எடுத்து வைப்பார். அவ்யக்த சமிகை: தந்தைக்காக அனைவரின் வாயிலிருந்தும் என்னுடைய பாபா என்ற ஒரே ஒரு வார்த்தைதான் வெளிப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மாக்களுக்காகவும் இந்த பாவனை இருக்க வேண்டும். இதை உணர வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்தும் இவர் என்னுடையவர் என்ற உணர்வு வர வேண்டும். ஒவ்வொருவரும் இவர் என்னுடைய சுப சிந்தனையாளர், ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர், துணையாக இருப்பவர் என்று உணர வேண்டும். இதற்குதான் தந்தைக்கு சமமான கர்மாதீத நிலையின் சிம்ஹாசனதாரி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை யோகா பயிற்சிக்கான விசேஷ நேரத்தில் தன்னுடைய லைட் மற்றும் மைட் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து புருவ மத்தியில் பாப் தாதாவை அழைத்து இணைந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் நாலாபுறங்களிலும் லைட் மற்றும் மைட்டின் கிரணங்களை பரப்பும் சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.